ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் எஸ். இன்னைக்கு வந்து டே டென் ஆஃப் எடிட்டோரியல் அனாலிசிஸ். ஓகேவா? இன்னைக்கு வந்து 2வது மேவோடது பார்க்கறோம். நான் சொன்ன மாதிரி கன்ஃபார்மாக நம்ம வந்து எக்ஸாம் போகிறதுக்குள்ள 30 நாள் கன்ஃபார்ம் போட்டுருவேன். இன்னைக்கு 10 முடிஞ்சு இன்னொரு 20 நாள் தானே, கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே வந்து அடுத்து எடிட்டோரியலுக்குள்ளே போகலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆன் த ஹவுஸ் ஹோல்டு சோசியல் கன்சப்ஷன் ஹெல்த் சர்வே. ஒன்றும் இல்லை, ஒரு சர்வே நடக்கலாம், ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேவோட ஒர்க் வந்து இன்னும் ப்ராக்ரஸில் அப்படின்னா இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓகேவா? என்ன எது சம்மந்தமாக சர்வே எடுக்கிறாங்கன்னா, ஹவுஸ் ஹோல்டு கன்சப்ஷன், ஹவுஸ் ஹோல்டு சோசியல் கன்சப்ஷன் ரிலேட்டடாக இந்த சர்வே எடுக்கிறாங்க. அதோட ஒர்க் இன்னும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? த நெக்ஸ்ட் phase ஆஃப் ஹெல்த் கேர் ரிஃபார்ம் இன் இந்தியா வில் நீட் டு ஸ்ட்ரென்தன் பப்ளிக் செக்டார் ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த நெக்ஸ்ட் phase, அதாவது இப்போ வந்து ஒரு இப்போ 2026 நடந்துகிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு ஃபேஸ், 2026க்கு அப்புறம் நடக்க போகிறது ஒரு ஃபேஸ். இந்த ஃபேஸில் இருந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கேர் ரிஃபார்ம் வந்து இங்கே ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபேஸ் இதில் இருக்க ஹெல்த் கேர் ரிஃபார்ம் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹெல்த் கேர் ரிஃபார்ம் இன் இந்தியா வில் நீட் டு, என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியா வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரென்தன் பப்ளிக் செக்டர் ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஃபண்டட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இது சென்டென்ஸ் எங்க வரைக்கும் போகுது. The 80th the 80th and latest round of household social consumption survey conducted by the National Statistical Office is the first comprehensive survey of its kind in both the post-pandemic era and the period in which the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana scheme attained maturity. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the 80th, அதாவது இப்போ கடைசியா நடந்த சர்வே இருக்குல்ல, அது வந்து இது 80th டைம் இந்த சர்வே நடத்துறாங்க. 80th டைம் இந்த சர்வே வந்து நடத்துறாங்க. ஓகேவா? 80th and the latest survey, 80th and the latest survey ரவுண்ட் ஆஃப் த சோசியல். ஓகே, ஒன்றும் இல்லை, அந்த இது கன்செப்ஷன் ஆஃப் ஹெல்த்தை வந்து அதை பற்றி பண்ணியிருக்காங்க. யார் நடத்தியிருக்காங்கன்னா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் தான் நடத்தியிருக்காங்க. இஸ் த ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் சர்வே. இங்கே ஒரு சர்வே நடத்துனாங்கல்ல, த சர்வே கண்டக்டட் பை என்எஸ்ஓ தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் சர்வே. காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்லலாம், ரொம்ப கிளீனா, ரொம்ப இன்டெப்தா இருக்குது, டீட்டெயில்டா இருக்குது, அந்த மாதிரி ஒரு மீனிங் வரும். ரொம்ப டீட்டெயில்டா நடத்தின சர்வேல இதுதான் ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சர்வே ஆஃப் இட்ஸ் கைண்ட். இந்த மாதிரி நடத்துற சர்வேல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ டீட்டெயிலா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன் போத் போஸ்ட் பேண்டமிக் போஸ்ட் பேண்டமிக்னா இப்போ நம்ம கொரோனா முடிஞ்சா நமக்கு இந்தியாவில், கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டைம் இருக்குல்ல, இப்போ 2021 லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2021 எண்டில் ரிலீஸ் பண்ணாங்க, நவம்பர் போல பண்ணாங்க. அப்போல வந்து இப்போ வரைக்கும் இதுதான் வந்து போஸ்ட் பேண்டமிக் இனிமேட்டும் போஸ்ட் பேண்டமிக் தான் நமக்கு. ஓகேவா? அப்படி இருந்த காலகட்டத்திலையும் அண்ட் த பீரியட் இன் விச் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. இந்த ஸ்கீம் வந்து ஃபுல்லாக ஹெல்த் ஓரியன்டாக தான் இருக்கும். அப்படின்னா வந்து இப்போ டிசீஸ் உள்ளவங்களுக்கு இல்லை ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், டேப்லெட்ஸ் கொடுக்கறது, ஜென்ரிக் மெடிசன், இந்த மாதிரி எல்லா ஸ்கீமுமே வந்து இதுக்குள்ளே தான் வந்துச்சு, பிஎம்ஜேக்குள்ளே தான் வந்துச்சு. ஸ்கீம் அட்டைன்டு மெச்சூரிட்டி என்னன்னா, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், கைண்ட் ஆஃப் இன் போத் த போஸ்ட் பேண்டமிக் எதாவும் அதுதான் போஸ்ட் பேண்டமிக் எதாலையும் இதுதான் நடக்குது. அட்டைன்டு மெச்சூரிட்டி அப்படின்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.
அப்படின்னா இப்ப இதுக்குன்னு ஒரு கோல் வச்சிருப்பாங்கல்ல. இப்ப எந்த ஸ்கீமா இருந்தாலும் ஸ்கீமுக்குன்னு ஒரு கோல் கொண்டு வருவாங்க. இல்ல அப்படின்னா விஷன் கொண்டு வருவாங்கல்ல. அந்த விஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அட்டைன் மெச்சூரிட்டி. ஓகேவா? அடுத்து the previous two surveys of the same kind revealed that most Indians did not have any form of health insurance. என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த டூ சர்வேஸ் ஆஃப் த சேம் கைண்ட், இதே மாதிரி 2 சர்வே நடந்திருக்கு. அந்த சர்வேல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ரிவீல்னா அது வந்து நமக்கு சொல்லுச்சு அப்படின்ற அர்த்தம். எது சொல்லுச்சு, இந்த சர்வேல வந்து கண்டுபிடிச்சதுக்கு பேர் தான் ரிவீல். சர்வே நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லும், அந்த விஷயத்துக்கு பேர் தான் ரிவீல்டு. ரிவீல்டு தட் மோஸ்ட் இந்தியன்ஸ், அதாவது இந்தியன்ஸ் யாருக்கிட்டையுமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல, எந்த ஃபார்ம்லயுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. Since PMJAY's launch in 2018, the 80th round shows that insurance coverage has expanded around threefold, accounting for an increasing share of healthcare financing in hospitals. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சின்ஸ் பிஎம்ஜேஸ் லான்ச் அப்படின்னா பிஎம்ஜே வந்து லான்ச் பண்ணதுல வந்து பிஎம்ஜே லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ 2018ல லான்ச் பண்ணாங்களா, அந்த 2018க்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா த எயிட்டியத் ரவுண்ட்னா இப்போ 2026ல நடத்தினது தான் எயிட்டியத் ரவுண்ட். 2026ல நடத்தினது தான் 2026ல நடத்தினது தான் வந்து என்னது எயிட்டியத் ரவுண்டு. 2026ல நடத்தினது தான் எயிட்டியத் ரவுண்ட். ஷோஸ் தட் insurance coverage has expanded. Insurance coverage has expanded around threefold. அதாவது ட்ரிபிள் ஆயிருக்கு அப்படின்ற அர்த்தம் வரும். இப்ப 100ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 300 சேஞ்ச் ஆகுது தான் த்ரீ ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ட்ரிபிள்டு அக்கௌண்டிங் ஃபார் அன் இன்க்ரீசிங் ஷேர் ஆஃப் ஹெல்த் கேர் ஃபினான்சிங். இன்க்ரீசிங் ஷேர் ஆஃப் ஹெல்த் கேர் ஃபைனான்சிங்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இப்போ இந்த 2018ல என்ன பண்ணாங்க, நான் வந்து இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, என்னென்ன சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல. மெடிசின்ஸ் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி அந்த ஜென்ரிக் மெடிசின் அது கொண்டு வந்தாங்க, காஸ்ட் பேர் பண்ணாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் புதுசாக வாங்கினாங்க. அது இல்லாமல் இன்சூரன்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி சப்போர்ட் பண்ணதுன்னா ஒன்று மணியாக பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டேக்ஸ் பெனிஃபிட் குறைச்சிருப்பாங்க. டேக்ஸ் பெனிஃபிட்டை கூட்டியிருப்பாங்க, டேக்ஸை குறைச்சிருப்பாங்க. டேக்ஸை குறைச்சா என்ன பண்ணலாம், இப்போ நான் லெட்ஸே வந்து இப்போ நான் வந்து ஒரு 20,000 ஒரு 25,000 மந்த்லி சேலரி வாங்குறேன். 25,000 சேலரியே இல்லையோ, இது டேக்ஸே இல்லைல்ல, என்ன பண்ணலாம். சரி, 25,000 என்னோட சேலரின்னு வச்சுக்கோங்க. 25K என்னோட சேலரி. இதுல வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் இன்சூரன்ஸ் போடல. ஆனா வந்து எதுக்கு இன்சூரன்ஸ் போடாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்சூரன்ஸ் வந்து நான் பிரீமியம் 2000 கட்டினேன் அப்படின்னா பிளஸ் ஜிஎஸ்டி ஒரு 18% கட்டுற மாதிரி இருக்கும். இதுல 18%னா என்ன ஆயிரும், இதுக்கே நான் ஒரு 360 கட்டுற மாதிரி இருக்கும். நான் கட்டுறதுல கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஆஃப் அமௌண்ட் நான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். என்னவா? டேக்ஸா. இப்போ இந்த டேக்ஸ் நான் கட்ட தேவையில்லைன்னா நான் 2000 கட்டிட்டு மிச்சம் 23யையும் என்னோட ஓன் பர்பஸ்க்கு வச்சுக்குவேன். 23Kயையும் நான் என்னோட ஓன் பர்பஸ்க்கு வச்சுக்குவேன்ல. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இங்க டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால டேக்ஸை ரெடியூஸ் பண்ணனால த்ரீ ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு ரீசன். இந்த பிஎம்ஜேல என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் தான் காரணம் இந்த இன்க்ரீஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ரீசிங் ஷேர் ஆஃப் ஹெல்த் கேர் ஃபைனான்சிங் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகேவா? அடுத்து however the hospitalization rate has not recovered to the 2014 level, meaning that having an insurance card still does not guarantee access to a bed and hidden cost continue to limit access. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, however ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா இப்போ நம்ம போய் வந்து ஏதாச்சும் ஒன்றுனா அட்மிட் பண்றோம்ல, யாரையாச்சும் அட்மிட் பண்றதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டலைசேஷன். இப்போ நான் வந்து எனக்கு காய்ச்சலா இருக்கு, நான் சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் கிடையாது. எனக்கு ஏதாச்சும் சிவியர் ஆக்சிடென்ட்டோ இல்லை சிவியர் டிசீஸ்னால நான் இல்லை சும்மா யாராவது பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்படுறவங்க வந்து அங்க போய் தங்குவாங்க இல்லையா, நம்ம வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பெட் எடுத்து ஸ்டே பண்ணுவோம், ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணுவோம். அப்படி ஸ்டே பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டலைசேஷன். என்னதான் இன்சூரன்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட் வந்து ஹேஸ் நாட் ரெக்கவர்டுனா பழைய நிலைமைக்கு வந்து திரும்புறது. பழசா இப்போ லெட்ஸே வந்து என்னால
குவான்ட்ஸில் வந்து ஒரு 30 மார்க் வாங்க முடியுது அவுட் ஆஃப் 40ல அப்படின்னா, இப்போ போன வருஷம் 2025ல நான் இதை வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆனால் என்னால் 15 தான் வாங்க முடியுது. ஈவன் தோ நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு 15 மார்க் தான் வருதுன்னா, நான் வந்து இங்கே வந்து 30க்கு போவேன்ல. இந்த ப்ராக்ரஸ் பேர் தான் ரெக்கவர். இந்த ப்ராக்ரஸ் பேர் தான் ரெக்கவர். அது இன்னும் ஆகலைன்னு சொல்றாங்க. ஹேஸ் நாட் ரெக்கவர்டு டு த 2014 லெவல். 2014ல இருந்த அளவுக்கு இன்னும் இது வந்து வெளியே வரல. மீனிங் தட் ஹேவிங் அன் இன்சூரன்ஸ் கார்டு ஸ்டில் டஸ் நாட் கேரண்டி அக்சஸ் டு பெட். ஒரு இன்சூரன்ஸ் கார்டை நம்ம வச்சிருந்தாலும், இப்போ நான் என் பேர்ல இன்சூரன்ஸே போட்டிருந்தாலும் அது வந்து எனக்கு கேரண்டியா ஒரு பெட்டு அப்படின்னா, நான் இப்போ எனக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னால் போய் அட்மிட் ஆக முடியல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த ஹிடன் காஸ்ட். ஹிடன் காஸ்ட்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ லெட்ஸே வந்து இப்போ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னா ஃபுல்லாக ஃப்ரீயில் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நான் இன்சூரன்ஸோட ஃப்ரீ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதுக்குன்னு சில ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நான் ஸ்கீம் அப்ளை பண்ணி ஃப்ரீ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இவங்க வந்து ஃபுல்லாக வந்து லாபம் பார்க்க தான் பார்ப்பாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட் தான். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ப்ராஃபிட் தான். செகண்டரியாக தான் வந்து மனுஷங்களை காப்பாற்றணும் அப்படின்ற இடத்துக்கு வரும். சில ஹாஸ்பிட்டல்ஸ் மேபி இருக்கலாம், பட் மேக்ஸிமம் வந்து அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸாக வச்சிருக்க ஹாஸ்பிட்டல் வந்து ப்ராஃபிட்டை நோக்கி மட்டும்தான் ஓடுவாங்க. அதனால தான் அவங்க பிரைவேட் இருக்காங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் கூட டைப் வச்சுக்குவாங்க. ஓகேவா? இப்போ இப்படி பிரைவேட்டா இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை பார்க்கணுன்றனால இப்போ கவர்மெண்ட்டோட இதுல வந்து சில லூப் ஹோல்ஸ் இருக்கு. லூப் ஹோல்னா என்ன சொல்லலாம்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து கவர்மெண்ட்ல அந்த ஸ்கீம்ஸ்ல வந்து 100% எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. 100% கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் இப்போ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அந்த சர்ஜரிக்கான செலவு கொடுப்பாங்க. டாக்டர் செலவு, மருந்து செலவு கொடுத்துருவாங்க. ஸ்டே பண்ற செலவு நம்ம தலையில வரும். நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில என்ன சொல்றது, சில வித்தியாசங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு டிசீஸ்க்கும் அந்த மாதிரி தான் வித்தியாசமா இருக்கும். அப்படி பண்றப்ப என்ன ஆயிரும்னா, இப்ப ஹிடன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஹிடன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். லெட்ஸே வந்து இப்ப கவர்மெண்ட் சைட்ல வந்து இப்ப ரூம் ரெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 500 to 600 தான் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 500 to 600 கொடுத்தா ரூம் விட்டா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுப்படி ஆகாது. அவங்க வந்து ஏசி, டிவி அது இதுன்னு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. 1500ல இருந்து 3000 இதுக்கு மேலேயும் போகலாம். 3000 பிளஸ் வரைக்கும் போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த மிச்ச காசை வந்து நம்ம இவங்க கிட்ட தான் வாங்குவாங்க. யார்கிட்ட? பேஷண்ட் கிட்ட தான் வாங்குவாங்க. இதை வந்து டைரக்டா வாங்காம ஹிடன் வேற ஏதாச்சும் ஒரு சார்ஜஸோட அடிஷன் பண்றது. இந்த மாதிரி நர்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க நர்ஸ் வந்து பார்த்துட்டு வருவாங்க, அவங்களுக்கான காஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹிடன் சார்ஜஸா கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹிடன் சார்ஜஸ் கண்டினியூ டு லிமிட் அக்சஸ். லிமிட் அக்சஸ் ஏன் கண்டினியூ டு லிமிட் அக்சஸ் அப்படின்னா, இந்த 500 600க்கு பயந்து இந்த அப்படின்னா 500 600 கட்ட வேண்டிய இடத்துல 1600 கட்டணும் இல்ல. அதுக்கு பயந்து பாதி பேர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பயந்து பாதி பேர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை அழைச்சிடுறேன். எனக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அழைச்சிடுறேன். அதான் கதை சொல்லிட்டேன்ல, கதை புரிஞ்சிருச்சுல்ல. அடுத்து the reimbursement rates under PMJ and state funded insurance schemes are often below market rates. So private hospitals compensate by billing patients separately for diagnostics and ancillary services. இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். என்னது அப்படின்னா, இப்போ ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம லெட்ஸே வந்து நான் ஒரு 1000 இல்லை ஒரு 10,000க்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க செலவு பண்ணுறாங்க. ஒரு பர்சன் ஏ வந்து 10,000 செலவு பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க கிட்ட காசு இல்லை. என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் போடுறாங்க, இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன, இது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்ல கிடையாது, பிரைவேட்ல. இப்படி பிரைவேட்ல பண்றப்ப இன்சூரன்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. பிஎம்ஜேஓ, அண்டர் பிஎம்ஜே ஆல் ஸ்டேட் ஃபண்டட் இன்சூரன்ஸ் ஏதோ ஒன்று, பிரைவேட் இன்சூரன்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து சில ஃபிக்ஸட் ரேட் வச்சிருப்பாங்க. லெட்ஸே இப்போ நான் ரூமுக்கு 500 to 600 சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒரு ரேட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த எக்ஸஸ் அமௌண்ட் சொன்னேன்ல நான், அது எப்படி ஆகும், 1500 ஆகும்னா மிச்சம் அந்த 1000 இருக்குல்ல, இதை வந்து எங்க விழுகுதான், பை பில்லிங் பேஷண்ட்ஸ் செப்பரேட்லி ஃபார் டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் ஆன்சிலரி சர்வீசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆர் ஆஃபன் பிலோ மார்க்கெட் ரேட்ஸ். அதாவது இப்போ கவர்மெண்ட்ல கொடுக்குற இன்சூரன்ஸ் வந்து பிரைவேட் கம்பெனி கவர் பண்றதை விட, பிரைவேட் கம்பெனிஸ் கவர் பண்றதை விட கம்மியாக தான் கவர் பண்ணுது. ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் காம்பன்சேட் அப்படின்னா
ஒரு இடத்துல எனக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் காம்பன்சேஷன். நம்ம வந்து ஈடு கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. இதுக்கு ஈடா அது அந்த மாதிரி வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு பேர் தான். அதுக்கு ஈடு கட்டுறதுக்கு பேர் தான் வந்து காம்பன்சேட் பை பில்லிங் பேஷண்ட் செப்பரேட்லி ஃபார் டயக்னாஸ்டிக் அண்ட் ஆன்சிலரி சர்வீசஸ். ஆன்சிலரி சர்வீசஸ்னா நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி நர்ஸ் வந்து டேக் கேர் பண்ணிக்க நர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து நைட் டியூட்டிலாம் பார்ப்பாங்க, ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க, 2 ஷிஃப்டாக போவாங்க, 12 ஹவர்ஸ் ஷிஃப்ட் 2 நடக்கும். இப்படி நடக்கிறப்ப இந்த நர்ஸுக்கு ஃபீஸஸ் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் போட்டு நமக்கு பண்ணிடுவாங்க. ரூம் ஃபீஸு, ரூம் கிளீனிங் ஃபீஸ், அது இதுன்னு போட்டு அதை நம்ம கிட்ட வந்து ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ், while state funded health insurance is subsidizing private health care providers access to low income markets without also enforcing regulated prices, the combined system provides a safety net where insurance covers hospitalization and public network has improved financial protection for households seeking primary care. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அதர் வேர்ட்ஸ் இதை வேற எப்படி சொல்லலாம்? வேற எப்படி சொல்லலாம்னா, while state funded health insurance, அதாவது கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இஸ் சப்சிடைசிங் த பிரைவேட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். சப்சிடைசிங்னா என்னது? நம்மளால முடியல, அதனால கொஞ்சம் காசு வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க, ஒரு மானியம் வழங்குறது அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு மானியம் வழங்குறது மாதிரி சொல்லலாம். ஃபண்டு கொடுக்கறது, காசு கொடுக்கறது, இந்த மாதிரி சப்சிடைசிங், ஃபண்டிங்னு சொல்லலாம். ஃபண்டிங், சப்சிடைசிங் பிரைவேட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். பிரைவேட்ல நம்ம போய் வேலை பார்க்கறப்ப நமக்கு இது பண்றாங்க. ப்ரொவைடர்ஸ் அக்சஸ் டு லோ இன்கம் மார்க்கெட்ஸ். இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நான் ஒரு மந்த்லி வந்து ஒரு 1 லேக் சம்பாதிக்கிறேன்னு வைங்க. நான் வந்து இப்போ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ஆகிட்டேன், மந்த்லி வந்து ஒரு 65K வாங்குறேன்னா, நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவேனா? போக மாட்டேன். கொஞ்சம் ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப ஆடம்பரமா இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறனோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நீட்னஸ் எல்லாமே இருக்க மாதிரி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கிட்ட தான் போகணும். போகிற மாதிரி இருக்கும், சுச்சுவேஷன் இருக்கும். ஏன் இப்போ லெட்ஸ் இப்போ நம்ம வந்து நார்மலாக இப்போ காய்ச்சல் தலைவலிக்கு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டா கூட, ஏதாச்சும் சடன் கேசஸ் எனக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் மேக்ஸிமம் போக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்மாக வந்து கூட்டமாக இருக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டம் கம்மியாக இருக்குன்றனால நம்ம அங்கே டார்கெட் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்ப இப்போ என்னன்னா, இப்போ நான் இந்த 65,000 சம்பாதிக்கிறப்ப தான் நான் இந்த இந்த யோசனைக்கு வரேன். லெட்ஸே வந்து நானே வந்து இப்போ ஒரு 15,000க்கோ இல்லை 20,000க்கோ இருக்கேன். அப்படி அப்படி இல்லை அப்படின்னா இந்த 65,000 வச்சு நான் ஒரு 7-8 பேர் இருக்க ஃபேமிலியில வந்து நான் இருக்கேன். நான் மட்டும்தான் ஏர்னிங் பார்ட்னர், வேற யாருமே ஏர்ன் பண்ணல. 7-8 பேரையும் நான் தான் பார்த்துக்கணும். அப்படி இந்த 65,000 வச்சு தான் நான் பார்த்துக்க போறேன் அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும்? சின்ன ஹாஸ்பிட்டல் போகலாம், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலான்னு நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். ஓகேவா? இப்படி போகாம இப்படி இல்லாம நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணும்னா என்ன ஆகணும்? ஒண்ணு என்னோட சம்பளம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா எனக்கு வந்து வேற யாராச்சும் காசு போட்டு கொடுக்கணும். அதாவது பிரைவேட்டோட எனக்கு ஆகாத செலவு வந்து கம்மியாச்சுன்னா நான் பிரைவேட்டுக்கு போவேன். அதான் சொல்றாங்க, பிரைவேட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸோட அக்சஸ் டு லோ இன்கம் மார்க்கெட். அதாவது இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் வராது, அதுக்கு வந்து இந்த 65K எக்ஸாம்பிள் வராது. இப்போ இந்த 20K வச்சுக்கோங்க. இந்த 20K வச்சு ஒரு பையன், அந்த பையனோட ஒய்ஃபு, அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. மொத்தம் வந்து 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேருக்கு இந்த 15 to 20 வச்சு தான் அவங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும் அப்படின்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் இந்த 15 to 20 அன்னைக்கு ஒரு நாளைக்கு காலியாக போயிடும். அப்படி இல்லாம இப்ப எனக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதனால நான் பிரைவேட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி அக்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வித்தவுட் ஆல்சோ என்ஃபோர்சிங் ரெகுலேட்டட் பிரைசஸ். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த அக்சஸை இன்க்ரீஸ் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா வந்து ரெகுலேட்டட் பிரைசஸ் என்ஃபோர்சிங்னா ஒரு விஷயத்த வந்து ரூல்ஸா போட்டுட்டு அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு பேர் தான் என்ஃபோர்சிங். தமிழ்ல வந்து அமலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஃபோர்சிங் டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறைன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம போட்டிருக்க லாஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஓகேவா? என்ஃபோர்சிங் ரெகுலேட்டட் பிரைசஸ் என்னது அப்படின்னா, இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட்ல வந்து ஒரு 500 to 600 ரூம்ஸ் வச்சாங்களா,
ஆனா என்ன பண்றான், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் 1500ல இருந்து 3000 வரைக்கும் வைக்கலாம். இப்படி வைக்கக்கூடாது. இது வந்து தப்பு. 500 to 600 நாங்க வச்சிருக்கோம்னா, மேக்ஸிமம் 800 to 900 நீங்க போகலாம். அதை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு, அந்த ரூல்ஸை வந்து கன்ஃபார்மா ஃபாலோ பண்ண வைக்கணும். அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும். அப்படி ஃபாலோ பண்ண வைக்காம நீங்க எவ்வளவு இன்சூரன்ஸ் கொடுத்தாலும், இப்போ லெட்ஸே வந்து நீங்க இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க. இப்போ 500, 600 குடுத்துட்டாங்களா? நான் வந்து ரூம் வந்து இப்ப நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓனர் அப்படின்னா, நான் 1500 ரூம் வச்சேன்னா என்ன ஆகும்? நார்மலா இப்ப கவர்மெண்ட் வந்து 600 கவர் பண்ணா கூட, மிச்சம் 900 யார் தலையில தான் விழுகும்? அந்த இவங்க தலையில தான் விழுகும். யாரு? பேஷண்டோட தலையில தான் விழுகும் அந்த 900. இது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் விட்டுருங்க. த கம்பைன்ட் சிஸ்டம் கம்பைன்டு சிஸ்டம் ப்ரொவைட்ஸ். கம்பைன்டு சிஸ்டம்னா என்னது? கவர்மெண்டோட இன்சூரன்ஸ் பிளஸ் பிரைவேட்டோட ஹாஸ்பிட்டல்ஸ். இது வந்து ஒரு சேஃப்டி நெட் ப்ரொடியூஸ் பண்ணுதான். சேஃப்டி நெட்னு இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொடெக்ஷன். யாருக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, பீப்புளுக்கு தான், பப்ளிக்கு தான். என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் கவர் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனோட செலவை பார்த்துக்குது. இப்போ வந்து எப்படி பிரிச்சுட்டாங்கன்னா, ரெண்டு செலவா பிரிச்சுட்டாங்க. என்னது? ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒண்ணு, மிச்ச செலவெல்லாம் ஒண்ணு. இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவை இன்சூரன்ஸ் பார்த்துக்கிட்டா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்ல, 15K to 20K. ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு காய்ச்சல்னு 15K 20K கொண்டு போய் கொட்டினா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல முடிஞ்சிடும். அப்ப இவங்க கவர்மெண்ட்டுக்கு போவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போவாங்க. ஆனால் இப்ப இன்சூரன்ஸ் இருக்கனால என்ன பண்ணுவாங்க? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த காசை வந்து அவங்க நார்மல் டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டீஸ்க்கு வச்சுக்குவாங்க. ஹாஸ்பிட்டலைசேஷனை யார் பார்த்துக்குவா? இன்சூரன்ஸ் பார்த்துக்குவா. அண்ட் த பப்ளிக் நெட்வொர்க் ஹேஸ் இம்ப்ரூவ்டு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஹவுஸ் ஹோல்டு சீக்கிங் பரிமதிக்கிறது. இப்போ இதுக்காக வேண்டி இப்போ லெட்ஸே வந்து அந்த பர்சன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா ஓகே. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே செலவாகும்னு போகாம இருந்துட்டா என்ன ஆகும்? டிசீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சிக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் ஆகும். இதெல்லாம் தடுக்கிற விதமா, இதெல்லாம் ஸ்டாப் பண்ற விதமா இது இருக்கு. ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றாங்க. காசு செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன் கவர்மெண்ட் சொல்லுது. ப்ரொடெக்ஷன் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் சீக்கிங் பிரைமரிக்கேர். சீக்கிங் அப்படின்னா அவங்க அதுக்கு தேவைப்பட்டு போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஹவுஸ் ஹோல்டு யார் தேவைப்பட்டு போறா? அந்த பீப்புள்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் வேணுமோ அவங்கெல்லாம் தேவையான காரணமாக பிரைமரி கேருக்கு போறாங்கல்ல, அதை சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட். Second, the proportion of population reported ailing has doubled while infectious diseases have declined and non-communicable diseases have increased. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the proportion of population reported ailing அப்படின்னா நம்ம வந்து நார்மலா சிக்னஸ்ன்னு தான் சொல்லணும். சிக்னஸ் கலவு மாத்திக்கிறேன். நார்மலா வந்து சிக்னஸ்க்கு பேர் தான் எய்லிங்னு சொல்லுவாங்க. சிக்னஸ் ரிப்போர்ட்டட் சிக்னஸ் ஹேஸ் டபுள்டு. அதாவது எனக்கு வந்து வியாதி இருக்குன்னு சொல்றவங்க வந்து டபுள் ஆயிருக்கான். அந்த டபுள் ஆனது வியாதி இருக்குன்னு சொல்றவங்க என்னது? எக்ஸ்ல இருந்து 2x ஆயிருக்காங்க. ஆனா இதுல வந்து ஒரு பார்ட் வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னா வந்து கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள்னு இருக்கும்ல. என்கிட்ட வந்து இன்னொரு ஆளுக்கு போச்சுன்னா அது கம்யூனிகபிள், என்கிட்ட வந்து வேற யாருக்கும் போகாது அப்படின்னா அது நான் கம்யூனிகபிள். என்னது அப்படின்னா, இப்போ இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருச்சு, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சாம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். ஏன் அப்படின்னா, இப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஹேவ் டிக்ளைன்டு. ஏன் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல சானிடேஷனோட இருக்க இடம், அப்படி இல்லைன்னா சடன் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் இருக்கனால தான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் குறைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம கொரோனாவே எடுத்துக்கலாம். அதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆளுக்கு வந்ததுக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க நம்ம வந்து என்ன பண்ணாங்க, ஃபுல்லா வந்து சரவுண்ட் பண்ணிட்டு அந்த குவாரண்டைன்ல வைப்பாங்கல்ல, ஒரு 14 நாள் தனியா வச்சிருப்பாங்க, 14 days வந்து தனியா வைப்பாங்க. இப்படி பண்றதுனால என்ன பண்றாங்க, அவங்க சுத்தி இருக்கவங்களுக்கு, இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்கிட்ட வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ், நர்சஸ், இவங்களுக்குலாம் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அப்படி பாத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, என்கிட்ட வந்து டிசீஸ் யார்கிட்டையும் போகாது. அதான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வேர் இன்க்ரீஸ்டு. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னா நிறைய சொல்லலாம். என்ன சொல்லலாம்? வயிற்று வலி சொல்லலாம், தலைவலி, சம்டைம்ஸ் காய்ச்சல் கூட என்ன சொல்றது கம்யூனிகபிளா இருக்காது.
இந்த மாதிரி டிசீசஸ். அதுவும் இல்லாம நம்ம போய் எங்கேயாச்சும் அடிபட்டு கீழே விழுகிறது, இதெல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள். ஓகேவா? அது வந்து டிசீஸ்லயே வராது. நான் கம்யூனிகபிளுக்கு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி நமக்கு இப்ப எனக்கு மட்டும் வருது, கை கால் வலி வருது, இல்ல அப்படின்னா குடல் இறக்கமாகிறது, இந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இதுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, economists have interpreted that this is a sign of more people seeking care, thus becoming visible to healthcare sector. எக்கனாமிஸ்ட் வந்து இதை என்ன படி பார்க்கறாங்க? இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, இதை வந்து எக்கனாமிஸ்ட், அதாவது ஆம், நம்ம வந்து எக்கனாமிஸ்ட் வந்து இதை எப்படி பார்க்கறாங்க, ஹேவ் இன்டர்பிரட்டட், என்னவா இதை பார்த்துருக்காங்க அப்படின்னா, இந்த இன்க்ரீஸ் ஆகாத நம்பர் இருக்குல்ல, இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இப்பதான் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மோர் பீப்புள், நிறைய பேர் வந்து ஹெல்த்துக்கு அதை சீக் பண்றாங்க. நிறைய பேர் இப்பதான் ஹாஸ்பிட்டல் வராங்க, அதனாலதான் விசிபிளா இருக்கு. இப்ப இத்தனை நாளா வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, previous surveys singled out-of-pocket expenses on healthcare as a leading cause of poverty. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சர்வேஸ் எல்லாம் இந்த சிங்கிள் அவுட் இதை வந்து எப்படி பிரிக்கணும்னா, சிங்கிள் அவுட்டா வச்சுக்கோங்க. சிங்கிள் அவுட் ஒரு பாட்டு, அவுட் ஆஃப் பாக்கெட் ஒரு பாட்டு. ஓகேவா? இந்த சிங்கிள் அவுட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் பண்றது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் சம்திங், தனித்துவமா காட்டுறது, தனியா பிரிச்சு காட்டுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் சர்வே வந்து ஒரு விஷயத்த தனித்துவமா காட்டுது. என்னது அப்படின்னா, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ். அவுட் ஆஃப் பாக்கெட்னா என் கிட்ட வந்து நான் செலவு பண்ணுவேன்ல. இப்ப இன்சூரன்ஸே இருந்தாலுமே வந்து இன்சூரன்ஸ்லயே ரெண்டு இன்சூரன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கேஷ், இன்னொன்னு கேஷ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேஷ் இந்த கேஷ் தான் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட்ல வரும். இந்த கேஷ்லெஸ் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட்ல வராது. ஏன் அப்படின்னா, இந்த கேஷ் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து செலவு பண்ணிடுவேன். நான் வந்து இப்போ 10,000 ஆச்சுன்னா 10,000 பில் கட்டிடுவேன். இந்த பில்லை போய் காட்டினா அவங்க எனக்கு வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் தான் அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் நம்ம மேலே பார்த்தோம். நம்ம போய் 10,000 எனக்கு செலவாயிருச்சுன்னு சொன்னா கவர்மெண்ட் சைட்ல வந்து 10,000 கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஆனா கொடுத்துருவாங்க. கேஷ்லெஸ் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி, லெட்ஸே வந்து இப்போ எல்ஐசியில் நான் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன். எல்ஐசியும் நான் பார்க்க போகிற ஹாஸ்பிட்டல், இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு வச்சுக்கோங்க. எல்ஐசியும் அப்போலோவும் டைப்ல இருப்பாங்க. என்ன டைப் அப்படின்னா, இவங்க வந்து என்னோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிடுவாங்க. நான் வந்து எவ்வளோக்கு எலிஜிபிள், இப்போ நான் லெட்ஸே வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் எனக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா, இங்கே எனக்கு ஒரு 3 lakhs செலவாக இருக்கு அப்படின்னா, இந்த 2 lakhsன்ற அமௌண்ட்டை வந்து இவங்க இங்கேயே வந்து இது பண்ணிக்குவாங்க. மிச்சம் இருக்க 1 lakh நான் கட்டினா போதும். மிச்சம் இருக்க 1 lakh நான் கட்டினா போதும். ஆனா வந்து இப்ப இந்த கேஷ் அவுட் ஆஃப் மை பாக்கெட்னா எனக்கு எவ்வளவு செலவானாலும் அதை நான் தான் கட்டணும். கட்டின பில்லை கொண்டு போய் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட காட்டினா அவங்க வந்து அதுக்கப்புறம் மாத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட காசு கொடுத்துருவாங்க. காசு அந்த ப்ராசஸை பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து, அதுக்கு பேர் தான் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் ஆன் ஹெல்த் கேர் அஸ் அ லீடிங். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் சர்வே சிங்கிள் அவுட் ஆஃப் கேர், இதுக்கு முன்னாடி நடந்த சர்வேல வந்து இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் வந்து தான் ஒரு லீடிங் காஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்போ நான் வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்றத விட லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்லைன்னா போதான ஃபேமிலியில இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்க பர்சன் வந்து ஒரு 1,00,000 தான் டோட்டல் சேவிங்ஸே, என் ஃபேமிலியோட சேவிங்ஸே இவ்வளவுதான் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா, நான் இந்த 1,00,000த்தையே கடன் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த 1,00,000 வச்சு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் ஃபுல்லா கட்டிட்டேன், ஹாஸ்பிட்டல் ஃபீஸை கட்டிட்டேன். இதுக்கப்புறம் நான் போய் இன்சூரன்ஸ்ல வந்து கிளைம் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு 3ல இருந்து 6 மாசம் ஆகும், 3 to 6 months ஆகும். அப்படியே வந்தாலும் இந்த 1 lakh ஃபுல்லா வருதா, இல்ல அதுல வந்து பாதி தான் கொடுக்குறாங்களா, அது இதுன்ற பிரச்சனை எல்லாம் போய் என் கைக்கு வரப்போ ஒரு 45,000 தான் வருதுன்னு வைங்க. அப்போ இந்த 55,000த்துல நான் நெகட்டிவ்ல இருக்கேன், நான் கடன்ல இருக்கேன்ல. இது வந்து என்னை திரும்ப கீழே தானே தள்ளுது. என்னை வந்து எந்த விதத்துலயுமே இது மேல தூக்கி விடல, என்னை அப்படியேவும் வைக்கல, நியூட்ரலாவும் வைக்கல. அப்போ இது வந்து என்னைய கீழே தள்ளி விடுது. நான் இருக்க ஸ்டேஜ்ல இருந்து என்னை கீழே தள்ளுது. இதுதான் வந்து ஒரு லீடிங் காஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்ப சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி நடந்த சர்வேல. ஆனா இருங்க, இதெல்லாம் அழைச்சு விட்டுறேன். In 1880th round,
while the mean OOPE has roughly doubled. The median OOPE has dropped to 11,285 per hospitalization and at nearly nothing for public outpatient care. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன் 80th சர்வே, அதாவது இப்ப ரீசெண்டா நடந்த சர்வேல மீன் ஓஓபிஇ, மீன் அப்படின்னா ஆவரேஜ்னு அர்த்தம். ஆவரேஜ் வந்து ரஃப்லி டபுள் ஆயிருக்கான். ஆவரேஜ் வந்து டபுள் ஆயிருக்கு. ஆனா மீடியன் வந்து டிராப் ஆயிருக்கு. மீடியன்னா சென்டர் வேல்யூ தான் நம்ம மீடியன்னு சொல்லுவோம். மீன்னா ஆவரேஜான வேல்யூ. லெட்ஸே வந்து இப்போ நான் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஆள் 10,000 செலவு பண்றாரு, இன்னொரு ஆள் 20,000 செலவு பண்றாரு, இன்னொரு ஆள் 40,000 செலவு பண்றாருன்னு வச்சுக்கோங்க. 40,000 செலவு பண்றாரு. இது 3 டேபிள்ல வராதோ? இவர் வந்து ஒரு 60,000 செலவு பண்றாருன்னு வச்சுக்கோங்க. 60,000, 20,000, 40,000 செலவு பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல மீன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி நடுவில் என்ன வருதுன்றதோ மீன். அதான் வந்து இந்த 40,000 தான் மீனா இருக்கும். அதுவே மீடியனா இருந்தா, ஐயோ மீடியனும் இதுக்கு அதான் வருதோ. இது நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்றதுனால உங்களுக்கு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மீடியன்னா இந்த நடுவில் இருக்க பேமெண்ட். இப்போ ஒரு 1000 பேமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த 500வது ஆள் வந்து எவ்வளவு பேமெண்ட் பண்ணியிருக்காரோ அதான் வந்து மீடியன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து லெட்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டர்லயோ டிக்ரீசிங் ஆர்டர்லயோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொண்டு வருவாங்க. அது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அட் நியர்லி நத்திங் ஃபார் பப்ளிக் அவுட் பேஷண்ட் கேர். நத்திங் ஃபார் பப்ளிக் அவுட் பேஷண்ட் கேர். இதுல வந்து எந்த செலவுமே நத்திங் ஃபார் அவுட் பேஷண்ட். அவுட் பேஷண்ட்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, இப்போ நான் வந்து காய்ச்சல்னு ஹாஸ்பிட்டல் போறேன், டாக்டரை பார்க்கறேன், பார்த்துட்டு நான் வெளியே வந்துடுறேன், மாத்திரை வாங்கிட்டு ஃபீஸ் கட்டி வெளியே வந்துட்டேன் அப்படின்னா இதுதான் அவுட் பேஷண்ட். நான் வந்து அங்கே ஸ்டே பண்ணல, நான் வந்து டாக்டரை பார்த்தேன், டாக்டர் கிட்ட டயக்னைஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா அவுட் பேஷண்ட். ஓகேவா? அடுத்து health care expenses in India are a mix of many low-cost consultations and a few significant and expensive interactions such as surgeries and chronic care. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப நிறைய விஷயத்த வந்து மிக்ஸ் பண்ணியிருக்குமா. அந்த அப்படி மிக்ஸ் பண்ணதெல்லாம் என்ன அப்படின்னா லோ காஸ்ட் கன்சல்டேஷன்ஸ். அதாவது இப்போ 100க்கோ 200க்கோ வந்து நம்ம போனால் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஒரு நார்மலாக இப்போ டாக்டர்ஸ் போனால் ஆனால் 200+ ஆக்கிட்டாங்க. பட் சில இடத்துல 100s இருக்கு. நான் சில டாக்டர்ஸ் வந்து ஃப்ரீயாக பார்க்காத நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க. அவங்களும் ஆனால் படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணணும் தான் வந்திருப்பாங்க. அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் இந்த 200 வந்து மார்க்கை தாண்டி போகிறப்போ அது தப்பு தான். அது வந்து அவங்க டோட்டல் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்குறாங்க, சர்வீஸில் இல்லாமல். அப்படி இருக்கப்ப இப்படி லோ காஸ்ட்லேயே கன்சல்டேஷன்ஸ் கிடைச்சிடும் அண்ட் a few significant and expensive interactions such as surgeries. சிக்னிஃபிகண்ட்னா என்னது? முக்கியமான, இம்பார்ட்டண்ட்டான அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சிவ்னா காஸ்ட்லியான. இன்ட்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம அந்த இடத்துல நடக்கிற விஷயம், ஒரு என்கேஜ்மெண்ட் அந்த அவ்வளோதான் வந்து அந்த இடத்துல இருக்குது. எக்ஸ்பென்சிவ் இன்ட்ராக்ஷன், ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயத்து கூட நம்ம போய் வந்து நம்மளை அசோசியேட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி சர்ஜரிஸ்க்கோ இல்லை கிரானிக்னா ரொம்ப நாளாக இருக்க டிசீஸ்க்கு பேர் தான் கிரானிக்னு சொல்லுவோம். லெட்ஸே இப்போ டயபெட்டிஸ்க்குலாம் எடுத்துக்கிட்டோம்னா சர்ஜரி தேவைப்படும். மேக்ஸிமம் வந்து சர்ஜரி செய்ய போகாது டயபெட்டிஸ்னால. இப்போ நமக்கு வேற ஏதாச்சும் இப்போ கையில் காலில் அடிபடுது அப்படின்னா அந்த அடி வந்து எனக்கு சீக்கிரத்தில் சரியாகாது. ஒழுங்காக பார்த்துக்கணும், தண்ணி படாமல் பார்த்துக்கணும், இவ்வளோ இருக்கு. அப்படி பார்த்துக்காம விட்டு அந்த கால் வந்து கை வந்து ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா தான் சர்ஜரி சைடு போகணும். மற்றபடி டயபெட்டிஸ்க்கு சர்ஜரி போக தேவையில்ல. ஆனால் இதுக்கு வந்து மெடிகேஷன்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். மெடிகேஷன்ஸ் வந்து தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், வருஷ கணக்கில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் கிரானிக் கேர். இந்த மாதிரி குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் இந்தியாவில் வந்து செலவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல தான் இந்தியாவில் செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து the two threads thus mean that while healthcare is becoming more affordable thanks to the public sector absorbing the cost of primary and secondary care, healthcare's ability to inflict financial deprivation in a few cases remain high. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the two trends thus mean that while healthcare ரெண்டு ட்ரெண்ட் இருக்கான். ரெண்டு ட்ரெண்ட்னா ரெண்டு மூவ்மெண்ட்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ரெண்டுமே நெகட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம். இது மாதிரி ரெண்டு ட்ரெண்ட் இருக்கு.
thus mean that while health care is becoming more affordable, health care வந்து ரொம்ப அஃபோர்டபுளா ஆகுதான், அஃபோர்டபுளா சேஞ்ச் ஆகுது, becoming more affordable தேங்க்ஸ் டு த பப்ளிக் செக்டர். பப்ளிக் செக்டர்னா யாரு? கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் சொல்றோம் அப்படின்னா, அப்சார்பிங் த காஸ்ட் ஆஃப், நான் கட்ட வேண்டிய காசெல்லாம் நீ கட்டுறியப்பா, அதனால உனக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி கேர். ஓகேவா? ஹெல்த் கேர்ஸ் எபிலிட்டி டு இன்ஃபிளிக்ட் ஃபினான்ஷியல் டிப்ரிவேஷன் இன் a few cases remain high. என்னது அப்படின்னா ஹெல்த் கேரோட எபிலிட்டியா? இது என்னது அப்படின்னா, இப்போ நான் அதான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இப்போ 1 lakh வந்து நான் வச்சிருக்கேன், அதை ஃபுல்லா வந்து ஹெல்த் கேருக்கே செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு த நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்றேன். நான் ஜீரோவில் இருக்காம ஜீரோல இருந்தும் நெகட்டிவ்க்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதை தான் சொல்லியிருக்காங்க. டு இன்ஃபிளிக்ட். இன்ஃபிளிக்ட் அப்படின்னா சேஞ்ச் பண்றது, இல்ல அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கு தான் இன்ஃபிளிக்ட்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். இன் ஃபினான்ஷியல் டிப்ரிவேஷன். ஃபினான்ஷியல் டிப்ரிவேஷன் அப்படின்னா ஃபினான்ஷியலா நான் வந்து டவுன் ஆகிறதுக்கு பேர் தான் டிப்ரிவேஷன். டிப்ரிவேஷன்னா ஒரு என்ன சொல்லலாம், நம்ம கிட்ட வந்து எடுக்க இல்ல, ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் டிப்ரிவேஷன். சிம்பிளா டிக்ரீஸ்னு வச்சுக்கலாம், டிக்ரீசிங்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட தண்ணி பாட்டில் இருக்கு, தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டேன்னா டிப்ரைவ்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். பாட்டில் இஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் வாட்டர். என்னது, அங்க இருந்த தண்ணி குறைஞ்சு போச்சு. அது மாதிரி என்கிட்ட இருந்த ஃபைனான்ஸ், இந்த பர்சன், இந்த 1,00,000 வச்சிருந்த பர்சன்ட்ட இருந்த ஃபைனான்ஸ் வந்து என்ன ஆயிருச்சான், டிப்ரைவ் ஆயிருச்சு. இப்படி டிப்ரைவ் ஆகிறது வந்து ஃபியூ கேசஸ்ல ஹையா தான் இருக்கு. அதாவது ரொம்ப புவர் பீப்புளா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஸ் வந்து ரொம்ப டவுனா போகிறது வந்து கன்ஃபார்மா நடக்குது. இந்த பெர்சன்டேஜ் வித்தியாசம். இப்போ நான் வந்து ஒரு 100 rupees வச்சு, 100 rupees என்னோட நெட் வேல்யூ, என்னோட ஒர்க் அப்படின்னா, நான் வந்து 98க்கு போனா பிரச்சனை இல்லை, நான் வந்து 60-50ன்னு போயிடுவேன். இதுதான் பெரிய பிரச்சனை, ரிமைன்ஸ் ஹை. இதுதான் வந்து இன்னும் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகமாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, part of the problem is the AAM network, which provides free medicines and diagnostics of Ayushman Bharat, still being significantly underfunded relative to the needs of managing chronic diseases and where the private sector dominates. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தோம், நம்ம வந்து அந்த ஃபைனான்சியலா ரொம்ப டவுன் ஆகிறது தான் ப்ராப்ளம் இப்போதைக்கு. ஓகேவா? அந்த ப்ராப்ளமோட ஒரு முக்கியமான பங்கு எதுக்கு இருக்கு அப்படின்னா, இஸ் த ஏஏஎம் நெட்வொர்க், விச் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ மெடிசின்ஸ் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் ஆஃப் ஆயுஷ்மான் பாரத். இந்த இடத்துல அப்படின்னா அவங்களோடது அப்படின்ற மீனிங்ல, இதனால் ஆயுஷ்மான் பாரத்னால ஃப்ரீ மெடிசின்ஸும் டயக்னாஸ்டிக்ஸும் கிடைக்குது. ஆனாலும் ஸ்டில் பீயிங் சிக்னிஃபிகன்ட்லி அண்டர் ஃபண்டட். ஆனா முக்கியமா என்னவா இருக்கான், அண்டர் ஃபண்டடா இருக்கான். அண்டர் ஃபண்ட்னா இப்போ வந்து இப்போ ஹோல் இந்தியாவை பார்க்கறதுக்கு ஒரு கோடி வேணும்னு நினைச்சுக்கோங்க. ஒரு கோடியிலாம் பார்க்க முடியாது, சும்மா சொல்றேன், ஒரு 1 crore வேணும்னு நினைச்சுக்கோங்க. ஆனா நம்ம கிட்ட கவர்மெண்ட் சைட்ல வந்து 50-60 lakhs தான் கிடைக்குது அப்படின்னா இதுக்கு பேர் தான் அண்டர் ஃபண்டட். தேவைக்கு கம்மியான காசு தான் கிடைக்குது, அதுதான் அண்டர் ஃபண்டட். ரிலேட்டிவ் டு த நீட்ஸ். அதான் என்னோட நீட்ஸ் 1 கோடியா இருக்கப்ப எனக்கு கிடைக்காத காசு 50 லட்சமா தான் இருக்கு. ஆஃப் மேனேஜிங் கிரானிக் டிசீசஸ் அண்ட் வேர் த பிரைவேட் செக்டார் டாமினேட்ஸ். இந்த இடத்துல தான் இப்போ வந்து இப்போ இந்த 60 lakhs பார்க்க வேண்டியவங்க பார்த்துருவாங்க. மிச்சம் இந்த 40 lakhs கவர்மெண்ட் செலவு பண்ண வேண்டியது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தானே. இந்த செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து போய் பிரைவேட் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க பிரைவேட் வந்து அந்த இடத்த டாமினேட் பண்ணிடுது. என்னன்னா இப்போ இந்த 40 லேக்குக்கான இப்போ லட்சே வந்து கவர்மெண்ட் கொடுக்கறதுனால 40 lakh, இதுவே வந்து பிரைவேட் கிட்ட போச்சுன்னா 60-80 lakhs இது சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி இடத்துல மட்டும் அவங்க பிரைவேட் செக்டர்ல வந்து வேலை பார்த்தாலே அவங்க வந்து நல்லா சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Thus, overall, the poor have nominal coverage but are often excluded from the benefits of coverage in practice, while the more insured middle class faces rising catastrophic costs. என்னது அப்படின்னா, thus overall poor have nominal coverage. நாமினல் அப்படின்னா என்னன்னா, சும்மா ஒரு பேருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு பேச்சுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி நாமினல் ஒரு பேச்சுக்குன்னு ஒரு கவரேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலா புவர் பீப்புள் வந்து பேச்சுக்குன்னு தான் ஒரு கவரேஜ் வச்சிருக்காங்க, அது ஃபுல் கவரேஜ் கிடையாது.
nominal coverage but are often excluded from benefits of coverage. அவங்க வந்து பேச்சுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க, ஆனா வந்து அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கவரேஜ் வந்து அதோட லெவல் வந்து கம்மியா இருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து இதுல வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். இன்சூரன்ஸ் போடுறப்ப மட்டும் நம்ம தெளிவா வாசிச்சு போடணும். நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிக்காம சைன் போடுறதுக்கு அது ஆப் கிடையாது. இன்சூரன்ஸ்ல வந்து ரொம்ப கீனா நம்ம வாட்ச் பண்ணணும், ஒவ்வொரு சென்டென்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா டவுட் கேட்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணி தான் இன்சூரன்ஸ் போடணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நமக்கு தேவைன்னு வரப்ப அந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் கவர் பண்ண முடியாது சார் அப்படின்றவாங்க. இப்போ லெட்ஸே இப்போ வந்து நம்ம காருக்கே இன்சூரன்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க. காருக்கே இன்சூரன்ஸ் போடுறோம், டேஷ் கேம் எல்லாமே இருக்கு. பட் ஆக்சிடென்ட் ஆகிறப்ப டேஷ் கேமும் சேர்ந்து அடி வாங்கி டேஷ் கேமும் போயிடுச்சுன்னு வைங்க. அப்போ வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த இன்சூரன்ஸ்ல என்ன இருக்கும், டேஷ் கேம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம்னு சொல்லியிருந்தா, இந்த ஆக்சிடென்ட் ஆன செலவெல்லாம் யாரு பார்க்கறது, நம்ம தான் பார்க்கணும். இந்த மாதிரி அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒழுங்காக வாசிச்சு போடணும். இந்த இடத்துல வந்து அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கவரேஜ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன் பிராக்டிஸ் அதான் இப்ப நடப்புல அந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. வைல் த மோர் இன்சூர்டு மிடில் கிளாஸ் ஆஃபன் ஃபேஸிங் மிடில் கிளாஸ் ஃபேஸஸ் ரைசிங் கேட்டஸ்ட்ரோபிக் இஷ்யூஸ். கேட்டஸ்ட்ரோபிக் இஷ்யூஸ் அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது, பெரிய டேமேஜிங்கான ஒரு விஷயம், டேமேஜ் பண்றது. கேட்டஸ்ட்ரோஃப்னா டேமேஜ், கேட்டஸ்ட்ரோபிக்னா டேமேஜிங். ஃபேஸஸ் டேமேஜிங் காஸ்ட், அதாவது என்னைய வந்து என் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை ரொம்ப டேமேஜ் பண்ற மாதிரி எனக்கு வந்து காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மோர் இன்சூர்டு மிடில் கிளாஸ் ஃபேஸஸ், என்னதான் இன்சூரன்ஸ் நான் அதிகமாகவே வச்சிருந்தாலும் என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை ரொம்ப டவுன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து the next phase of healthcare reform, after shielding care seekers from poverty and achieving near universal institutional delivery, will need to strengthen public sector hospital capacity to compete with the private sector for tertiary care. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹெல்த் கேர், அதாவது இப்போ நான் என்ன சொன்னேன், 26க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்தது ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னா, இதுக்கு அப்பதான் நடக்க போற ஃபேஸ்ல 26 அப்பதான் நடக்க போற ஹெல்த் கேரோட ரிஃபார்ம் வந்து என்னென்ன பண்ண போறாங்கன்னா, ஆஃப்டர் ஷீல்டிங் கேர் சீக்கர்ஸ் ஃப்ரம் பாவர்ட்டி. அதாவது இப்போ நான் வந்து என்கிட்ட 100 ருபீஸ் இருக்கு அப்படின்னா, நான் வந்து 98க்கு போனா ஓகே, நான் வந்து 50 60க்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த 50 60க்கு போற மக்கள் இருப்பாங்கல்ல, இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 60 வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள். இந்த செட் ஆஃப் பீப்புளை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணி மேலே கூட்டிட்டு வரணும். அவங்களையும் 90+க்கு நாங்கள் கொண்டு வந்துட்டு அப்பதான் வந்து 90 to 100 டோட்டலா 100+க்கு ஆக்கிறதுக்கான வழி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஷீல்டிங் த கேர், ஷீல்டிங்னா தடுக்கிறது, கேர் சீக்கர்ஸ் ஃப்ரம் பாவர்ட்டி, எனக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் 100 இருக்கணும்ன்றது தான் என்னோட கோல். அப்படின்னா 100 அவங்களோட காசு அவங்க கிட்ட இருக்கணும் தான் கோல். ஆனா உன்கிட்ட 98 ரூபா இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஆனா 50 60 ஒருத்தன் வச்சிருக்கான், அவனுக்கு தான் இப்போதைக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது, அவனையும் ஒரு 90 ரூபாய்க்கு மேல கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் அப்பதான் வந்து மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து ஹெல்ப் பண்றேன், இப்ப நான் இவனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அச்சீவிங் நியர் யூனிவர்சல் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அப்படின்னா குளோபல் லெவலா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அதாவது ஹாஸ்பிட்டலோட அக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வில் நீட் டு ஸ்ட்ரென்தன் பப்ளிக் செக்டர் ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி, அதாவது கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன சொன்னேன், மேலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றப்பவே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு இப்போ 65,000 ரூபா சம்பளம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல சம்பளம் வருது, இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், 1 கோடி 2 கோடி மாசம் டேர்ன் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படி பண்றப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃபேமிலிக்கு நான் சடன் ஹெல்த் கேர் வேணும்னு தான் நினைப்பேன். நார்மல் ஃபீவராகவே இருந்தால் கூட சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு தான் நினைப்பேன். சீக்கிரம் சரியாகணும்னு நினச்சா நான் என்ன பண்ணுவேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் வெயிட் பண்ண மாட்டேன், டேரெக்டாக வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவேன், அங்கே இருக்க டாக்டரை பார்ப்பேன், அவங்கள்ட்ட சீக்கிரமாக டயக்னைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கான ரீசன் என்ன, நான் ஏன் வந்து சீக்கிரத்துக்காக ப்ரைவேட்டு கிட்ட போகிறேன், இப்போ குவாலிட்டிக்காக போகிறது வந்து செகண்டரி, சீக்கிரமாக சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ப்ரைவேட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ரீசன் என்னது அப்படின்னா, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே எனக்கு முன்னாடி 200 பேர் 300 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் தாண்டி நான் வெயிட் பண்ணி போகணும், வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்குது, இல்லை அப்படின்னா எனக்கு வந்து சிவியராக இருக்குது, இந்த டைமில் என்னால் வெயிட் பண்ண முடியாது, ஆனால் என்னால்
என்னால இப்ப நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா, நான் ஏன் வந்து கவர்மெண்ட்ல போய் வெயிட் பண்ணணும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் போய் ஏன் வெயிட் பண்ணணும்? நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருவேன்ல. அப்படின்ற ஒரு தாட்னால தான் நான் இங்க வந்து பிரைவேட்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரைவேட்டுக்கு போறேன். ஆனா, இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் நான் இப்ப வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் 10 பேர் தான் எனக்கு முன்னாடி வெயிட் பண்ணுவாங்க. நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலும் 10 பேர் தான் வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப, நான் ஏன் பிரைவேட் போப்போறேன்? நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போயிருவேன்ல. எனக்கு இங்க இங்க தான் வந்து பெனிஃபிட்டும் அதிகம். செலவும் கம்மியா இருக்க போகுது. இப்படி எல்லாமே இருக்கப்ப, நான் ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போணும்? நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே சூஸ் பண்ணிருவேன். அததான் சொல்லியிருக்காங்க. டு ஸ்ட்ரென்தன் பப்ளிக் செக்டார் ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டியை இன்கிரீஸ் பண்ண டு கம்பீட் வித் பிரைவேட் செக்டார்ஸ் டெர்ஷியரி கேர். டெர்ஷியரி கேர் அப்படின்னா அட்வான்ஸ்டு கேர்ன்னு சொல்லலாம். இப்ப நான் சொன்னது வந்து மேல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ இந்த இந்த இது வந்து இப்ப நான் காய்ச்சல்னா போதுன்றது ஒரு எக்ஸாம்பிள். பட் இந்த டெர்ஷியரி கேர் அப்படின்ற மீனிங்ல என்ன வரும்னா சர்ஜரிஸ் இல்ல அப்படின்னா ஆபரேஷன்ஸ் இந்த மாதிரி மீனிங் தான் வரும். ஆபரேஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பெட் வசதி, டாக்டர் வசதி இதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து எடிட்டோரியல் பார்த்தாச்சு. எல்லாரும் ஒகாபுலரி வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. எல்லாம் ஈஸியான ஒகாபா தான் இருக்கு. எல்லாரும் படித்துக் கொள்ளுங்கள். புதுசா இருக்க வேர்டை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. பழைய வேர்டெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? பை பை கைஸ். பை.